ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். எனக்கு மண்டே 2 நாளாக மழை பெஞ்சுனுக்குது. இங்கே வந்து நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் செம்ம காற்று மழை அடிச்சுனுக்குது. வெளியே வர முடியல. ஆனாலும் இங்கே ஸ்கூல் வச்சுருக்குறாங்க. நாங்கள் பாப்பாவெல்லாம் அனுப்பலை. ஒரு வாரமாக காற்று மழையில் வீட்டில் எல்லாருக்குமே கோல்டு, எனக்கும் பாப்பாவுக்கெல்லாம். நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். அதனால் வந்து இப்போ பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பி இந்த மலையில் அனுப்பிட்டு அவங்களுக்கு கோல்ட் ஆகிடுச்சுன்னா என்னால் பார்க்க முடியாது. நம்மளே யாரும் இல்லாத அனாதை, அதனால் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. அதனால் குழந்தைய வந்து லீவ் போட்டுட்டேன். 2 பேர் உள்ளே டிவி பார்க்குறாங்க. உள்ளே பேச முடியாது, ஒரே சவுண்டு கம்மி பண்ண சொன்னால் கூட கேட்க மாட்டுறாங்க. சரி, அதனால தான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தால் செம்ம மழை பெய்யுது. பேசவே முடியலங்க. செம்ம காற்றடிக்குது பாருங்கள். நானே வந்து ஓரமாக நின்று பேசுகிறேன். அந்த அளவுக்கு காற்று மழை அடிச்சுன்னு இருக்குது. எல்லாம் பார்த்து சேஃபாக இருங்க. இந்த மழை வந்து ஷவரில் பெய்கிற மாதிரி பெஞ்சுனுக்குது. அடித்து மழை பெஞ்சு விட்டுச்சுன்னா அந்தளவுக்கு பாதிப்பு இருக்காது. இது வந்து ஷவரில் பெய்கிற மாதிரி செம்ம காற்று அடிச்சின்னு ஒன்றும் முடியல எங்களால். உள்ளே ஃபேனு போட்டு 2 நாள் ஆகுது. அந்த அளவுக்கு கூலிங்காக இருக்குது. இந்த மழையில் வந்து எல்லாம் பார்த்து சேஃபாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு சுட தண்ணி கொடுங்க. குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. சின்ன குழந்தை வச்சுருக்கிறவங்கள காலில் சாக்ஸ் போட்டுருங்க. நல்லா கைக்கு ஃபுல் கை கூட மணின்னு அது மாதிரி போட்டு விட்ருங்க. குழந்தைங்களுக்கு தைலத்தெல்லாம் காதுக்கு பின்னாடி முதுகெல்லாம் நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போ கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லி போடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாதுல்ல. வீட்டில் வந்து தரையில் கூட பாயை போட்டு வச்சுருங்க. குழந்தைங்கெல்லாம் தாங்காது. இப்போ எங்கள் பாப்பாலாம் நாங்கள் கட்டு மேலே தான் வச்சுருக்கிறோம். கீழே இறக்க விடலை. கீழே எங்கள் டைல்ஸ் வந்து அப்படி ஜிவ்வுன்னு இழுக்கும், ஆளே காலி பண்ணிடும். அதுக்கு பயந்து நான் கீழே இறங்க விடல. பாப்பாவை மேலே தான் வச்சுன்னுக்கிறேன். அதான் பார்த்து சேஃபாக இருங்க. எங்கள் வீட்டில் காலையிலே வந்து காரக்குழம்பு வச்சாச்சு. சாதம், காரக்குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல். அது மார்னிங் டிஃபன் வந்து இட்லி தான். சிம்பிளாக முடிச்சிட்டேன். பெருசாக எதுவும் செய்யலை. ஏன்னா என்னாலேயும் முடியல. நான் பேசும்போது இந்த செடி இலைகளை எப்படி ஆடுது பாருங்கள். அந்த அளவுக்கு காற்று வீசினுக்குது. ஒரு சார்ஸும் போட்டிருப்போம் பாருங்கள். அப்படி தான் காற்றடிக்குது. எங்கள் கீழே தொட்டி வந்து மரவாகிறதுனால அந்தளவுக்கு உங்களுக்கு காற்று தெரில. நான் பேசி இப்படி வீடியோ போடலான்னு ஃபோனை வெளியே எடுத்தாலே செம்ம சாரில் அடிக்குது. அதனால தான் ஃபோனை வந்து நான் ஒரு செவத்துக்கு பின்னாடி மரவில் வச்சு பேசுகிறேன். சாரில் பட்டு ஃபோன் ஃபால்ட் ஆகிடுமென்னு பயந்தா வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வச்சுன்னு தான் ஓட்ட ஃபோனு. ஏன்னா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் பார்த்து யூஸ் பண்ணுறேன். மழை காலம் வந்துச்சு. குழந்தைகள் எங்கே போனாலும் பாதுகாப்பாக இட்டுன்னு போங்க. ஃபஸ்ட்டு ரெயின் கோட்டு வாங்குங்க, மப்ளர் போட்டுக்கோங்க, சுட தண்ணி எடுத்துக்கோங்க. கண்ட நேரத்தில் குழந்தைங்களை எங்கேயும் இட்டுன்னு போகாதுங்க. இப்போ எக்ஸாம் டைம் ஒன்றும் இல்லை. அதனால தான் நான் காலையில் லீவ் எடுக்க வச்சிட்டேன். பிரச்சனை கிடையாது. அதனால் நீங்கள் எல்லாம் பார்த்து சேஃபாக வீட்டில் இருங்க. குழந்தைங்கள பார்த்துக்கோங்க. ஹெல்த்தியான சாப்பாடை செஞ்சு கொடுங்க. நான் காரக்குழம்பு வச்சு உருளைக்கிழங்கு மசியல் தான் கொடுத்தேன். ஏன்னா இந்த மழையில் என்னால் போக முடியல. எனக்கு உடம்பு முடியல. அக்காவுக்கு உடம்பு முடியல, பாவம். அதாலே வர முடியாது. அது நிலமையே ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கலாம் தான் நாங்கள் வந்து சிம்பிளாக செஞ்சுட்டோம். அவரும் இன்றைக்கி மழை பெய்தனால லீவ் விட்டுட்டாங்க. எங்கேயும் ஒர்க்குன்னு கிளம்பிட்டாங்க. நாங்கள் இருக்கிறத சாப்பிட்டு எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்குறோம். அவங்க வாழ்க்கையை பார்த்துன்னு சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. மனசில் எதையும் போட்டு குழப்பாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இல்லாதவங்க உதவி செய்யுங்க. கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம செய்கிற ஒரு புண்ணியம் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு ஷார்ட்ஸ் இப்போ தான் லாஸ்ட்டாக போட்டேன், அதை போய் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்க கொடுங்க. கடவுளோட ஆசீர்வாதம் உங்கள் குழந்தை கிடைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.